கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த பெண் யானை உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம். குருசாமி, தொடர்ந்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது யானை உயிரிழந்திருக்கிறது. என்ன காரணம் சொல்றாங்க? ஸ்ரீராம், கோவையை அடுத்த மருதமலை அடிவாரத்தில் உடல் நோய்வாய்ப்பட்டு இருந்த யானைக்கு தொடர்ச்சியாக சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது. கடந்த 4 நாட்களாக வனத்துறையினர் மற்றும் வனத்துறை மருத்துவ குழுவினர் அங்கு முகாமிட்டு தொடர்ச்சியாக பல்வேறு சிகிச்சைகள் அளித்து வந்த நிலையில் இன்றைய தினம் சிகிச்சை பலனின்றி யானை உயிரிழந்திருக்கிறது. யானைக்கு தொடர்ச்சியாக யானையை மீட்பதற்கான யானைக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வனத்துறையினர் மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பாக யானைக்கு முதல் முறையாக ஹைட்ரோதெரபி சிகிச்சை என்ற ஒரு சிகிச்சையும் இன்றைய தினம் அளிக்கப்பட்டது. யானையை தண்ணீருக்குள் நிறுத்தி அதை அதனுடைய நோய்களை சிகிச்சை மூலம் யானையை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியும் இன்றைய தினம் நடத்தப்பட்டது. முதல் முறையாக இந்த ஹைட்ரோதெரபி சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த சிகிச்சை கை கொடுக்கும் என வனத்துறையினர் மற்றும் வனத்துறை மருத்துவ குழுவினர் எதிர்பார்த்திருந்த நிலையில் அந்த சிகிச்சை பலனளிக்கவில்லை. அந்த சிகிச்சை பலனளிக்காமல் யானை உயிரிழந்திருக்கிறது. இது வனத்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினரிடையே ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. யானையை எப்படியாவது மீட்டெடுத்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் தொடர்ச்சியாக சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக மருதமலை மற்றும் மருதமலை சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் மற்ற கழிவுகளை யானைகள் உட்கொண்டது இந்த யானையுடைய உடல் நலம் பாதிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக கூறப்படுகிறது. வழக்கமாக யானையின் உடலில் செரிக்கக்கூடிய உணவுகளுடன் இந்த பிளாஸ்டிக் பொருட்களும் அந்த யானையினுடைய கழிவுகளுடன் கலந்திருந்தது. அங்கிருந்த யானையினுடைய கழிவுகளை பரிசோதித்ததில் வனத்துறையினர் அறிந்து கொண்டார்கள். தொடர்ச்சியாக யானையின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் யானைக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை மூலம் யானையை மீட்டெடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் தொடர்ச்சியான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அந்த முயற்சி தோல்வியடைந்திருக்கிறது. யானை தற்பொழுது உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து வனத்துறையினர் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த புதிய முறையிலான இந்த ஹைட்ரோதெரபி சிகிச்சை பலனளிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த சிகிச்சை பலனளிக்காமல் போனது வனத்துறையினர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி.